Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள லைனியர் ஈக்குவேஷன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று ஆக்ஸிலரி ஈக்குவேஷன், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இன்னொன்று பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்படி கொடுத்துட்டு 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷனில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது m1 m2வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். m² + 4m + n = 0. இதை நம்ம காரணிப்படுத்தினோம்னா 2 2வாக பிரித்தா ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ 4 கிடைக்கும், ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்போ 4 கிடைக்கும். அப்போ m + 2 × m + 2 = 0ன்னு எடுத்துக்குவோமா. அப்போ m1 ஃபஸ்ட்டு உள்ள m1 எடுத்துக்குவோம், அடுத்து m2ன்னு எடுத்துக்குவோம். ரெண்டும் ப்ளஸ்லேருந்து இங்கே ஈக்குவலுக்கு அங்கிட்டு போகிறப்ப -2 -2 வருது. அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் படி எடுத்துக்கிறப்போ y = ax + b ² 2m. ஏன்னா m1ம் m2வும் ஈக்குவல், ஓகேவா. அப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தானே எழுதணும். அப்போ y = ax + b ² mக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச m1 m2 ரெண்டும் காமனாக இருக்கனால நம்ம mன்னு எடுத்துக்கிறோம். அப்போ -2x ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா m1 ≠ m2. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, m² + 5m + 6 = 0. இப்போ ரெண்டத்தையும் வந்து காரணிப்படுத்துகிறோம். மூவிரண்ட் 6, அதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்பையும் 6 கிடைக்கணும், ப்ளஸ் அது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ 6 கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணுறப்போ இந்த நடுவில் உள்ள 5 கிடைக்கணும். 3 + 2 5 தானே. அப்போ காரணிப்படுத்த உங்களுக்கு தெரியும், காரணிப்படுத்திக்கோங்க. அப்போ m + 3 × m + 2ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா ரெண்டத்தையும் ப்ளஸில் உள்ளது ரெண்டும் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னா -3 -2 வந்துடும். அப்போ m1 m2 என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுகிறோம். a e − 3x + b e − 2x. பாருங்கள், அப்போது ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு, அதாவது ஆல்ஃபா + i பீட்டா, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். m² + 1 = 0 வந்துச்சுன்னா m² -1 எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகிறப்போ ± ரூட்டாக வந்துடும். அப்போ -1க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா i. அப்புறம் இங்கே உள்ளது இங்கே எந்த நம்பரும் இல்லை அப்படின்னா இது வந்து ஆல்ஃபா ± பீட்டா, ஓகேவா. அப்போ ஆல்ஃபாங்கிற இடத்துல 0 இருக்குது, பீட்டாங்கிற இடத்துல 1 இருக்குது. இந்த ஃபார்முலாவில் அதை பற்றி இதே ஸ்டெப்பு, இந்த ஃபார்முலாவில் வந்து ஆல்ஃபாக்கு பதிலாக 0வும் பீட்டாக்கு பதிலாக 1ம் அப்ளை பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். அதில் = 0 வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க, 1d² - 5d + 4 of y = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்லாம் மாற்றிக்கிறோம். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்னா என்னென்னா dக்கு பதிலாக mன்னு மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே d² இருந்தால் இங்கே m², இங்கே -5m + 4 = 0ன்னு இருக்குது. இப்போ இந்த 4 நம்ம என்ன பண்ணுறோம், காரணிப்படுத்துகிறோம். அப்போ -1 -4 போட்டால் தான் நமக்கு ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்போ -5 கிடைக்கும், ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ +4 கிடைக்கும். அதுக்கடுத்து இது எப்படி எழுதிக்கிறோம், m - 1 × m - 4 = 0ன்னு எடுத்துக்கிறோமா. இதை m1ம் இது m2 எடுத்துக்கலாம். அதாவது -1 இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகிறப்போ +1ஆக மாறும், -4 இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்போ +4ஆக மாறிடுது. இப்போ m1 m2 நமக்கு என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல்ட், அதாவது m1 ≠ m2வாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம், y = ae m1x + be m2x. அதில் போய்ட்டு m1 m2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y = aex + be 4x. இதான் அதுக்கான சொல்யூஷன். அடுத்து நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தது வந்துட்டு d² வச்சு, நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறப்போ d³ வச்சு. அப்போ d³ இதுக்கு ஒரு டைப்பில் நம்ம வந்து சம் போடுவோம். அது எப்படின்னா, இது d³ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடலில் நம்ம எழுதிக்கிறோம்.
இப்போ வந்து 1 இருக்குது, டி ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அதுவே இப்போது டி க்யூபுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அதை 1 போட்டாச்சு. இப்போ டி ஸ்கொயருக்கு முன்னாடி -3 இருக்குது, -3 போட்டாச்சு. ஆனால் டி இல்லை பார்த்தீங்களா? அப்போ டி இல்லாததுனால நம்ம 0ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன இருக்குது? 4 இருக்குது, 4 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் நம்ம 0 மட்டும் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 0 தான் போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம என்னால் 2ஆல் டிவைட் 2ஆல் நம்ம வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பர்லேருந்தே போவோம். 2ஆல் வரல அப்படின்னா 3ஆல் போடலாம். இப்போ நம்ம 2ஆல் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வரலன்னா நம்ம 3ஆல் போடலாம். இப்போ 2ஆல் ட்ரை பண்ணும்போது இப்போ என்ன கிடைக்கிது? இங்கே 0 இருக்குது. அப்போ நம்ம 2ஆல் ட்ரை பண்ணுறோம். அப்போது 0, அதாவது 1ஓட 0 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் ஆர் ப்ளஸ், ஓகேவா? இங்கே எந்த குறி இருந்தாலும் இதை மைனஸ் பண்ணாலும் சரி ப்ளஸ் பண்ணாலும் சரி நமக்கு வந்து 1 தான் கிடைக்கிது. அந்த 1 அப்படியே போட்டாச்சு. இந்த 2ஓட 1 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2 கிடைக்கிது. அந்த 2வை இங்கே போட்டாச்சு. -3ஐயும் 2வையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணும்போது -1 கிடைக்கிது. -1ஐயும் 2வையும் மல்டிபிள் பண்ணுறப்போ என்ன கிடைக்கிது? -2. -2வையும் 0வையும் ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கிது. -2ஓட ஒரு 2வையும் மல்டிபிள் பண்ணுறப்போ -4 கிடைக்கிது. அப்போ -4ம் +4ம் ஆட் பண்ணுறப்போ 0 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி 0 போட்டுக்கிறோம். 0 போட்டு 1ஓட 0 வந்து ஆட் பண்ணால் 1. அப்போ 1ஓட 2வை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ 2 கிடைக்கிது. அப்போ -1ஓட 2வை வந்து ஆட் பண்ணுறப்போ 1 கிடைக்கிது. அந்த 1ஓட 2வை வந்து மல்டிபிள் பண்ணுறப்போ +2. இப்போ -2ம் +2 என்ன ஆகுது? 0 ஆகிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் நமக்கு 0 லாஸ்ட்டு நமக்கு 1க்கு, அதாவது இந்த ஸ்டெப்பில் வந்து 1 வேரியபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்? இதை ரெண்டத்தையும் அது மாதிரி 1 போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது மாதிரி 0 போட்டுக்கிட்டோம். இதில் ஒரு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப 1 கிடைக்கிது. இப்போ -1. ஏன் நம்ம -1 போடுறோம்? நம்ம அதை வந்து 0வாக கேன்சல் பண்ணி கொண்டுட்டு வரணும். அப்போ நம்ம எதை போட்டால் நமக்கு கேன்சல் பண்ண முடியும்? நம்ம -1, ஓகே, -1 போட்டோம்னா +1 -1 நமக்கு 0 ஆயிடுதா? இப்போ -1 போடுறோம். -1ஐயும் 1ஐயும் ஆட் மல்டிபிள் பண்ணுறப்ப -1 தான் கிடைக்கிது. இப்போ +1 -1 ஆட் பண்ணுறப்போ நமக்கு 0 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த சைடில் உள்ளதாக நம்ம வந்து m1ங்கிறது 2, அடுத்து m2ங்கிறத வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து m3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் m3 வரைக்கும் மட்டும் நம்ம போட்டால் போதும், இந்த நம்பர் போட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவை d கியூப் வரைக்கும் தான் தேவை. அப்போ m1 m2 m3, அதுவே d ஸ்கொயர் சொன்னால் m1 m2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்? இதுக்கான ஸ்டெப் என்னென்னா, m1 m2 ஈக்குவலாக இருக்கா? அப்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். ஏன்னா 2 நம்பர் ஈக்குவலாக இருந்து ஒரு நம்பர் மட்டும் மாறி இருந்தால் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கணும். இதில் வந்து m1 m2க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிவிட்டு இங்கே mக்கு பதிலாக -1 -x வந்துடும். பார்த்துக்காங்க, இதுதான் அதுக்கான சொல்யூஷன். இப்போ லாஸ்ட்டு ஆன்சர் என்ன கிடைக்கிது? y = ax + b of e⁻2x + c e⁻−6. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.